ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து அந்த எஃபெக்டை பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரேமில் வந்து அந்த அனிமேஷன் வந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த இடத்த செலக்ட் பண்ணி நம்ம வீடியோ ட்ராக்கோட ஒரு காப்பியை எடுத்து ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்பவுண்ட் கிளிப்பாக க்ரியேட் பண்ணிவிடுங்க. தென் கிளிப்பில் போய்ட்டு ஃப்ரீஸ் ஃப்ரேம்னு செலக்ட் பண்ணுங்கள். வீடியோவை ட்ரிம் பண்ணி நம்ம பாயிண்டர் எங்கே இருக்கோ அந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. தென் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஒரு 2 காப்பி எடுத்துக்கோங்க. இப்போ ட்ராக் 4ல் இருக்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் டேப் எடுங்க. நம்ம லோகோ தான் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ கலர் டேப்பில் அந்த லோகோவை மட்டும் தனியாக வந்து ஜூம் பண்ணி வச்சுப்போம். தென் விண்டோ டேப்பில் போய்ட்டு கர்வ் டூலை செலக்ட் பண்ணி அந்த லோகோவை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே விண்டோ டேப்பில் ரைட் சைடில் சாஃப்ட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சாஃப்ட்னஸை உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இன்சைடில் 1 அண்ட் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா 0.5 வைக்கிறேன். தென் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுங்க. தென் அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ லோகோ மட்டும் தனியாக நமக்கு செப்பரேட்டாக வந்துருச்சு. தென் எடிட் டேப் போய்ட்டு ட்ராக் 3ல் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஸ்லேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா இந்த காரில் இருக்க லோகோவை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ட்ராக் 3யை செலக்ட் பண்ணிட்டு ஃபியூஷனுக்குள்ளே போங்க. மீடியா இன்னும் செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுங்க. தென் பேட்ச் ரீப்ளேஸர்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கும், அதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த பேட்ச் ரிமூவ் ஆகிற மாதிரி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த பேட்சை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ க்ளீனாக ரிமூவ் ஆகிருக்கு. தென் அந்த 3 ட்ராக்கையும் செலக்ட் பண்ணி நியூ ஃபியூஷன் கிளிப் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். தென் அந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணி எகைன் ஃபியூஷனுக்குள்ளே போங்க. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அண்ட் மீடியா 1, மீடியா 2, மீடியா 3ன்னு தனியாக 3 ட்ராக் வந்துடும். ஸோ மீடியா 3ல் தான் நம்மளோட லோகோ இருக்குது இல்லையா? ஸோ அதனால் மீடியா 3ல் தான் நம்ம எல்லா எஃபெக்ட்ஸுமே பண்ண போகிறோம். மீடியா 3யை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆட் பண்ணுங்கள். ட்ராக்கோட ப்ளஸ் பொசிஷனில் வச்சு சென்டர்லேயும் சைஸ்லேயும் கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு ஆஃப் தி ட்ராக் போயிடுங்க. சென்டரோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு விஷுவலில் இந்த லோகோ எப்படி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அதோட சென்டரையும் சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணி லோகோவை அனிமேட் பண்ணிக்கோங்க. தென் ஒரு ஃபியூ ட்ராக்ஸ் தள்ளி எந்த இடத்துல அந்த அனிமேஷன் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷனை செலக்ட் பண்ணி சென்டர் வேல்யூவும் சைஸோட வேல்யூவும் வந்து ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரோட செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து டிவி நோட ஆட் பண்ணுங்கள். ஸோ இந்த நோடில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ரொட்டேஷன் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எகைன் ட்ராக்கோட ஃபஸ்ட் பொசிஷனில் வச்சு கீ ஃப்ரேம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எஃபெக்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல செலக்ட் பண்ணி ஒய்யோட ரொட்டேஷன் வேல்யூவை 720க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். தென் டிவியை செலக்ட் பண்ணி ட்ராப் ஷேடோவை ஆட் பண்ணுங்கள். ட்ராப் ஷேடோவை செலக்ட் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு 4 செட்டிங்ஸை கீ ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ட்ராப் டிஸ்டன்ஸ் அண்ட் பிளர் வேல்யூவை 0 பண்ணிவிட்டு தென் மிடில் ஆஃப் தி ஃப்ரேமில் வச்சு அதோட ட்ராப் டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதோட பிளர் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த பொசிஷனில் எந்த ஆங்கிளில் வச்சா உங்களுக்கு பெட்டராக நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராப் ஆங்கிளையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஷேடோவோட ஸ்ட்ரென்த்தை
எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் இந்த எஃபெக்ட் எப்போ முடியுதோ அந்த பொசிஷனில் வச்சு பிளர் வேல்யூவும் ட்ராப் டிஸ்டன்ஸ் வேல்யூவும் வந்து 0 பண்ணிவிடுங்க. ஸோ இந்த லோகோக்கு இது வந்து பக்கவாக இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களோட லோகோ வந்து கொஞ்சம் ஸ்கேட்டர் ஆகிற மாதிரி தோணுச்சு, ஸ்ட்ரைட் லைனில் வரல அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மோட செலக்ட் பண்ணி அதோட பியூர் வேல்யூவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணி லோகோவோட சென்டரில் அந்த பாயிண்ட் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் merge 3 செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து கேமரா ஷேக்னோட ஆட் பண்ணுங்கள். தென் அந்த நோட செலக்ட் பண்ணி ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓவரால் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட் வேல்யூவை குறைச்சிக்கங்க. தென் எட்ஜில் போயிட்டு மிரர்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. மோஷன் பிளர் நம்ம இன்னும் ஆட் பண்ணல. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு செட்டிங்ஸில் மோஷன் பிளரை எனேபிள் பண்ணிவிடுங்க. அதோட வேல்யூவை 10 வச்சுருங்க. தென் டிவியில் செட்டிங்ஸில் போயிட்டு அதோட மோஷன் வேல்யூவை 5ன்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. தென் எடிட்டுக்கு வந்துட்டு நம்மளோட ஃபஸ்ட் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எஃபெக்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல அந்த பாயிண்டரை வச்சு கீழே இருக்க நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக்கை கட் பண்ணி ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணி நம்மளோட எஃபெக்ட் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணி ரியல் டைம் கண்ட்ரோல்னு கொடுங்க. அதோட ஸ்பீட் வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக என் வீடியோக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் இப்படி தான் இருக்கும்.